நினச்சி பாருங்கள். மலை இப்படி இறங்கி தான் இப்படி ஏறணும். எல்லாரும் இந்த இறக்கத்துலேயே எல்லாருமே தற்கொலை பண்ணிடுறோம். யாருமே ஏறின உடனே மிகப்பெரிய ஒளிவட்டமான வாழ்க்கை இருக்குது. அதை யாருமே கண்ணோக்கி பார்க்கறதில்ல. வாழ்க்கைனா இன்பம் துன்பம் ரெண்டும் தான் இருக்கும். எதுவுமே நிரந்தரம் இல்லை. பின்னாடி நான் இதுதான் கற்றுக்கிட்டேன். எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை. பிரச்சனையும் இல்லை, நல்ல வாழ்க்கையும் இல்லை. காலம் இந்த பூமி சுற்றும் போது திரும்பி நிற்கும். என்றைக்குமே நீங்கள் புண்ணியம் சம்பாரிச்சிட்டு வச்சிங்கன்னா எந்த காலத்திலையும் இந்த பிரச்சனையை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் உங்கள் நடத்தை கரெக்டாக இருக்குது, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய எண்ணம், செயல் இது எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னா நீங்கள் யமனை கண்டு கூட பயப்பட தேவையில்லை. உங்களை கண்டு யமனே பயப்படுவான். எடுக்கவே முடியாது உங்கள் உயிரை. கர்ணனுக்கு நடந்தது மாதிரி தான். உன் புண்ணியத்தெல்லாம் திரும்ப நீ கொடுத்தா மட்டும்தான் உன் உயிரை நான் எடுக்கவே முடியும். ஈ என்று இறப்பாராயின் அப்படின்னு தமிழில் எழுதியிருக்காங்க. எவ்வளோ ஆட்டேங்க அப்பா. யமன் அப்படி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கெஞ்சினாராமா. பிச்சை எடுத்து அவர் புண்ணியங்களை வாங்கினதுக்கு அப்புறம் தான் யமன் அவர் உயிரே எடுத்தாராமா. அப்போ